உமக்கு நன்றி 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 தேவா நன்றி உமக்கு நன்றி 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 தேவா இதுவரை நடத்தினீரே இனிமேலும் நடத்துவீரே இதுவரை நடத்தினீரே இனிமேலும் நடத்துவீரே வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன் யெகோவாயிரே என்னோடு இருந்தீரே வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன் யெகோவாயிரே என்னோடு இருந்தீரே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினீரே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினீரே நன்றி உமக்கு நன்றி 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 தேவா நன்றி உமக்கு நன்றி 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 தேவா இதுவரை நடத்தினீரே இனிமேலும் நடத்துவீரே இதுவரை நடத்தினீரே இனிமேலும் நடத்துவீரே என் கால்கள் சறுக்கும் நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கினதே என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் உம் வசனங்கள் என்னை தேற்றினதே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என்னை மறவாமல் நினைத்தவர் நீதானே தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை இதுவரை சுமந்தவர் நீதானே நன்றி உமக்கு நன்றி 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 தேவா நன்றி உமக்கு நன்றி 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 தேவா இதுவரை நடத்தினீரே இனிமேலும் நடத்து
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த நாளில் உங்களை பார்க்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய கிருபை நம்மளோட ஜீவனோடு நிறுத்திருக்கு இல்லையா? கடந்த வருடங்களை கண்டவர்கள் இந்த நாளில் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்ம இந்த வருடத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். விசேஷமாய் இந்த பெட் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த சாரோன் டிவியின் மூலமாக உங்களை பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம். உலகளாவிய ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. பிரபலமான பலர் செய்ய முடியாத ஒரு வேலையை ஆண்டவரின் நாட்களிலே உங்களை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஊழியங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அந்நாட்களே பல தீர்க்கதரிசிகள் இருந்தும் யெகூவுக்குள்ள அவன் பெரிய பிரபலமான நபர் இல்லை. ஆனால் யெகூவை கண்டு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் நடப்பித்தார். அதனால் உங்களுக்கு கொண்டு இந்த ஆண்டு மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் நடப்பித்து கொடுப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இன்னைக்கு நீர் எங்களோடு கூட என்ன பேச போகிறீங்க? உங்கள் வார்த்தை எனக்கு நேரம் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, உங்கள் சத்தம் எனக்கு நேரம் வெளிப்படட்டும். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான் என்னையுமே கனிவோர் பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொல்லுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் இந்த நாளிலே 2025ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் இந்த ஊழியத்தின் வழியாக உங்களோடு கூட பேச விரும்புகிற தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2025ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் உங்களை பார்த்த ஆண்டு சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இருக்கிற இடத்துல கைகளை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை குடும்பமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உலகத்திலே மனிதர்கள் ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறார்கள். அவங்க எப்படியாவது தாங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அடைகிறார்கள் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு வரை நீங்கள் விரும்பின பல ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே குறைவு பெற்றிருக்கலாம். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்கள் எல்லைக்குள்ளே வந்து சேராமல் இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ள காணப்படலாம். யாக்கோப்புக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. ஆண்டவரே, ஏன் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கவில்லை? அதனாலதான் யாக்கோப்பு சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஆண்டவரே, அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வாதங்களை தேடுகிறார்கள். எப்படியாவது நம்ம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோமான்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவோ உங்கள் உறவுகளுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ, ஆண்டவரே, நான் இன்னும் ஆசீர்வாதமாக இல்லை, எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், கடந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நினைச்சேன், அந்த ஆசீர்வாதம் என் எல்லைக்குள்ள இல்லை, இந்த ஆண்டு என்னை ஆசீர்வதியும் என்பதாக கேட்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்.
ஆண்டவர் இந்த வார்த்தையை யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு? ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் யார் என்றால் கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர் என்கிற ஊரை சார்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். ஆபிரகாமுடைய 75 வயது வரை விக்கிரகங்களை செய்து விற்று வருகிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபராக இருந்ததாக பாரம்பரியங்கள் சொல்லுகிறது. அவருடைய தகப்பனாகிய தேராகு விக்கிரகங்களை செய்து அதை விற்று வருகிற ஒரு தொழிலை செய்ததாகவே இதன் சொல்லுது. ஆனால் பாருங்க, விக்கிரகங்களை செய்து விற்று வருகிற ஒரு தொழிலை சார்ந்த ஆபிரகாமுடைய இதயத்திற்குள்ளே பக்தி இருந்தபடியினால் தேவன் ஆபிரகாமோடு கூட தேவன் பேசினார். வேலை உங்களுக்குள்ள கொஞ்சம் பக்தி இருக்கலாம், யாரோ சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், கடவுள் மேல உங்களுக்கு ஒரு பக்தி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் மீது உங்களுக்கு பக்தி உண்டாகுமானால் தேவன் உங்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறவர். அப்ப இந்த ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அவர் தன்னை உருவமாக காண்பிக்கவில்லை, சத்தத்தின் வழியாக பேசினார். தேவனுடைய வார்த்தை அது ஒரு சத்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். கவனிங்க, இங்க ஆபிரகாம் விக்கிரகங்களை செய்து வழிபடுகிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொன்னேன்ல. இத்தனை ஆண்டுகளாக சிறு வயது தொடங்கி விக்கிரகத்தையே பார்த்துட்டு இருந்த ஆபிரகாம், அவர்கள் பேசுமா பேசுமா என்று காத்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு இப்போது உருவமில்லாத ஒருவர் சத்தத்தினுடைய வாயிலாக ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். எவைகளெல்லாம் உயிரோடு கூட இருக்கிறதோ அவைகளெல்லாம் பேசும். என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவர். இப்போ தெய்வத்தினுடைய அந்த அந்த அடையாளத்தை ஆபிரகாம் பார்க்க முடியல, தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆம், தேவனுடைய சத்தம் வல்லமை உடையது. அதனாலதான் சங்கீதங்களிலே வேதம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய சத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். நாட்களிலே தேவன் பேசுகிற ஒரு மிகப்பெரிய சத்தம் உண்டானால் அது இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை எந்தெந்த மனிதனுடைய வாழ்வில் இருக்கிறதோ தேவன் அவர்களோடு கூட பேசுவார். சத்தம் கேட்குது, ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, உன் இனத்தையும் உன் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. தேவ சத்தம் காதில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே அதனுடைய அடையாளத்தை பார்க்கல, அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் சத்தம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆபிரகாமே போ என்று சொல்லிவிட்டார். சொன்ன உடனே வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு, சத்தத்தை பிடித்துக்கொண்டு, வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஆபிரகாம் புறப்படுகிறார். எத்தனை வயதிலே? 75 வயதிலே ஆபிரகாம் சத்தத்தை பிடித்துக்கொண்டு நடக்கிறார். சத்தத்தை பிடித்துக்கொண்டு நடந்த பொழுது எல்லோரும் கேட்கிறார்கள், ஆபிரகாமே, கல்தேயருடைய பட்டணமாகி இந்த ஊர் பட்டணத்தை விட்டு நீ எங்கே போகிறாய்? ஆபிரகாம் சொன்னார், ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு சொல்லப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? அந்த வாக்குத்தத்தம் என்ன சொன்னது என்றால், நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று தெய்வம் சொல்லியிருக்கிறார். எல்லோரும் கேட்டார்கள். ஐயோ, சிரித்து விட்டு சொன்னார்கள், உனக்கு 75 வயசாயிருச்சு, உன் மனைவியும் வயது சென்றவளாகிவிட்டால் எப்படி உனக்கு பிள்ளை பிறக்கும்? அதுவும் ஒரு பிள்ளை பிறக்கிறதே கஷ்டம். இதுல வேற நீ சொல்ற 75 வயதே ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று தெய்வம் சொல்லியிருக்கிறார் என்பதாக சொல்லுகிறாய். இது நடப்பதற்கு சாத்தியமில்லை ஆபிரகாம் என்பதாக சொன்னார்கள். ஆபிரகாம் யார் சொன்ன சத்தத்தையும் கேட்டு கவலைப்படல. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு சத்தம் காதில் தொனிச்சது, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடியினால் பல கேள்விகள் உங்களை நோக்கி வரலாம். பலர் உங்களை பார்த்து கேட்கலாம், என்ன உனக்கு நடந்துச்சு? இதெல்லாம் அற்புதம் நடக்கலையே, ஆண்டவரை தேடினியே, உனக்கு என்ன கிடைச்சது? ஆண்டவர்கிட்ட போனையே, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சு விட்டார்? உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு அவமானத்தின் சின்னமாக நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வெட்கம் உங்கள் முகத்திற்கு முன்பதாக இருக்கலாம், ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் மற்ற சத்தங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான ஒரே ஒரு சத்தம் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலிருந்தே வர வேண்டும். ஆபிரகாம் தேவ சமூகத்தை பிடித்துக் கொண்டார். சத்தத்தை கேட்டுவிட்டு புறப்பட்டபடி அவங்க கேட்டாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆபிரகாம், இது எப்படி ஆபிரகாம் நடக்கும்? இது முடியாது என்பதாக சொன்னார்கள். ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டு நீங்க கேட்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டிருக்கிற இந்த நாளிலே நீங்கள் கேட்ட பல சத்தங்கள் சொல்லலாம், இது உனக்கு நடக்காது, இது முடியாது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ வார்த்தையின்படி தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் எல்லைகளுக்குள்ளே கட்டளையிடுவார்.
தேவனால் ஆகாத காரியம் ஒன்றாகலும் இல்லை. சத்தங்கள் பல சொன்னது, இது நடக்க வாய்ப்பில்லை. இது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். போகிற வழியிலே இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 80 வயதானது, 85 வயதானது. வருடங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஆபிரகாமுடைய எல்லைகளுக்குள்ளே அற்புதம் நடந்த பாடில்லை. 2024 ஆண்டு வரை பலவிதமான தேவனுடைய வார்த்தைகள் கேட்டிருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கலாம். 2020, 21, 22 ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தங்களை இன்னும் நிறைவேறவில்லை. 2025 ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, இது நிறைவேறுமா என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனால் பயப்படாதீர்கள், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை 2020 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் மறந்து விடலாம், நீங்கள் மறந்து விடலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் மாறமாட்டார். இப்போது 80 வயதிலே ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாகவில்லை. இப்போது ஆபிரகாமின் வயது 85 வயது. ரோட்டிலே போகிற போது, சந்தை வழிகளை பார்க்கிற போது, பரதேசியாய் தேவ வார்த்தையின்படி ஆபிரகாம் போய்கொண்டிருக்கிற போது சிலர் கேட்டார்கள், ஆபிரகாமே, கல்தேயருடைய பட்டணமாய் ஊரை விட்டு வெளியே வந்தையே, உனக்கு ஆண்டவர் சொன்னதின்படி உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரா? ஆபிரகாம் சொன்னார், தேவன் எனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார். அவர்கள் சொன்னார்கள், நாங்க அப்பவே சொன்னோம்ல, 75 வயசுல நடக்கிறதே வாய்ப்பு இல்லை, இப்போ உனக்கு 85 வயசாயிடுச்சு ஆபிரகாமே, இது எப்படி நடக்கும் என்பதாக சொன்னார்கள். ஆபிரகாம் அவர்களுடைய சத்தங்களை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. ஒருவேளை வருடங்கள் ஆகி கடைசி நிமிடத்திற்குள் நின்று கொண்டிருக்கலாம். இப்போதாகிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு நான் உனக்கு நிறைவேற்றுவேன். இதுவரை சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் இந்த ஆண்டு உங்களுக்காக நிறைவேற்றுவார். தேவனால் கூடுமா என்றால் தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். 85 வயசுல இன்னும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. இப்போ ஆபிரகாமுக்கு 90 வயசு. 90 வயது வரை இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. இப்போது ஆபிரகாமின் வயது 95 வயது. 75 வயசிலே கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போ 15 ஆண்டுகளுக்கு மேலே, 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. இனி எப்படி அந்த அற்புதம் நடக்கும்? 95 வயது. இப்போ ஆபிரகாமுக்கு வயசு 99 வயதானது. 99 வயதான பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே கர்த்தர் ஆபிரகாமிட்டே சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவரே, நான் நீங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு, நீங்க சொன்னதை கேட்டு நான் என் ஊரை விட்டு வந்தேன், என் இனத்தை விட்டு வந்தேன், என் குடும்பத்தை விட்டு வந்தேன் என்று ஆபிரகாம் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக நிற்கிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு. எப்போ? 99 வயசுல. 99 வயது வரை நான் சரியாகத்தான் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு நன்றாகத்தான் நடக்குதுன்னு நினைச்ச ஆபிரகாமுடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் பேசினார். இல்லை ஆபிரகாம், உன் எல்லைக்குள்ளே நான் உத்தமம் இல்லாத தன்மையை காண்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாதபடி நம்முடைய எல்லைகளுக்குள்ளே நாம் குறைவுள்ளவர்களாக நிற்கலாம். நான் எப்பொழுதும் ஒன்றை சொல்லுவேன், தேவனிடத்தில் என் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற அவரிடம் எந்த தடையும் இல்லை, தடை என்னிடத்திலே இருக்கிறது. நான் தான் அந்த தடைக்கு காரணமானவனாக இருப்பேன். இந்த இடத்துக்குள்ளே ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசுகிற போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்ட 3 உத்தமமில்லாத தன்மைகளை வேகமாய் சொல்லி, இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நடக்க வேண்டுமானால் தேவன் இன்னும் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறேன். 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இவ்விதமாய் அந்த வசனத்துடைய முன்பகுதி சொல்லுகிறது, கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான், அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். போக வேண்டிய இடம் கானான், ஆனால் ஆபிரகாம் இருந்த இடமோ ஆரான். ஆரான் என்பதற்கு உலகம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். கானானுக்கு போக வேண்டிய ஆபிரகாம் தேவ வார்த்தையின்படி தான் புறப்பட்டு போன நினைச்ச ஆபிரகாம் இப்பொழுது ஆரான் என்கிற உலகத்துக்குள்ளே வந்த உடனே உலகம் ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய இலகுவாக இருந்தபடியினாலே, உலகம் ஆபிரகாமுக்கு சுகபோகமாக இருந்தபடியினாலே இந்த ஆரானுக்குள்ளே ஆபிரகாம் இருந்து விட்டார்.
அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்னாடி ஆண்டவருக்காக ஓடின நீங்க, உங்க ஓட்டம் ஆண்டவருக்கு நேராக தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எந்த ஆரானுக்குள்ள இருக்கிறீங்க? ஆரான் உள்ளே இருக்கிற வரை தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியாது, வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாது. வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாததுக்கான முதல் காரணம், கானானுக்கு போக வேண்டிய ஆபிரகாம் ஆரானிலே இருந்து விட்டார். இரண்டாவது காரியமாய், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 9-10 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் கொடிதாக இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். கவனியுங்கள், தேசம் முழுதும் பஞ்சம், எல்லா இடங்களிலும் பஞ்சம் நிறைந்திருக்கிற பொழுது ஆபிரகாம் பஞ்சத்தினால் இருந்தபடியால் பஞ்சத்துக்கு தப்பு வைக்கும்படி எகிப்திற்கு போனார். எகிப்து என்பது பின்மாற்றத்தை குறிக்கிறது. பஞ்சம் இருந்தாலும் ஆபிரகாம் தேவனை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு பின்மாற்றம் ஆபிரகாமுடைய எல்லைகளுக்குள்ளே எகிப்து உள்ளே வந்தது. ஆபிரகாம் எகிப்தை தேடி போனார். சில நேரங்களில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆண்டுடைய பிள்ளைகள் தான், ஆனால் சில எகிப்திற்கு நம்முடைய எல்லைகளுக்குள்ளே இடம் கொடுத்துடுறோம். சில பின்மாற்றத்திற்கு நம்முடைய எல்லைகளுக்குள்ளே இடம் கொடுத்து விடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, முன்ன மாதிரி ஜெப வாழ்க்கை உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், முன்ன மாதிரி வேத வாசிப்புடைய எல்லைகளுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், முன்னாடி ஊழியத்துக்கு ஓடி இருப்பீங்க, ஆண்டவருக்காக உழைச்சிருப்பீங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நோடோடு பேசுகிறார். இத்தனை ஆண்டுகளாக நீ ஓட துவங்குகிற போது என்ன பலன் உனக்குள் இருந்ததோ அதே பலன் இப்பொழுதும் இருக்கிறதா? அதே ஜெபம் இப்பொழுதும் இருக்கிறதா? அதே வேத வாசிப்பு உனக்குள்ளே இப்பொழுதும் இருக்கிறதா? காலேப் சொல்றாரு, 80 வயது எனக்கு ஆகிவிட்டது, 80 வயதிலும் என்னால் அந்த மலைநாட்டை பிடிக்க முடியும். காரணம் என்னவென்றால் அப்பொழுது இருந்த அதே பலன் எனக்குள்ள இப்பொழுதும் இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு, உங்களுக்குள்ள அதே பலன் இருக்கிறதா? தேவனை தேடின அதே அன்பு இருக்கிறதா? ஒருவேளை 2024ஆம் ஆண்டு வரை உங்கள் எல்லைக்குள்ளே ஜெப குறைவு இருந்திருக்கலாம், அதிகாலையுடைய ஜெபம் குறைவுபட்டிருக்கலாம், வேதத்தை வாசிக்காம இருக்கலாம், ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவிலே ஒரு பெரிய விரிசல் உண்டாயிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஒரு எகிப்து, அது ஒரு பின்மாற்றம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணாம இருக்கிறது ஒரு பாவமா பாஸ்டர்? ஆமா, கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்லுகிறது. சாமுவேல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனாகில் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். ஜெபிக்காதது ஒரு பாவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனோடு கூடிய அன்பும் இல்லையானால் ஒரு மனிதனை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதுதான் எகிப்து. ஆபிரகாம் கானானுக்கு போக புறப்பட்டவர் இப்போது எங்கே வந்து விட்டார் என்றால் எகிப்திற்குள்ளே வந்து விட்டார். சில நேரங்களில் நம்ம ஜெபத்தை தள்ளி போட்டுட்டே இருப்போம், ஆண்டவரோடு இருக்கிற உறவை தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், எவனொருவன் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறானோ அவன் பின்மாற்றத்துக்குள் இருக்கிறான். இந்த மாதிரி உங்களோட நெருங்கி பேச முடியல, வேதத்திற்கு வாசிக்க முடியல, ஆலயத்துக்கு சரியாக வர முடியல, ஏதோ சில காரியங்கள் உங்களை தடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னொன்று நான் சொல்கிறேன், பின்மாற்றத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் எப்படி கண்டுபிடிக்கலன்னா, அவன் அதிக நேரம் தூங்குவான், அதிக நேரம் அவனுக்குள்ள ஜெபிக்க உட்கார்ந்தா தூக்கம் வரும், வேதத்தை வாசிக்க உட்கார்ந்தா தூக்கம் வரும். இதெல்லாம் வருதா? நம்ம எங்கேயோ எந்த இடத்துலையும் பின்மாற்றத்துக்குள் இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவ சமூகத்திலே தேவனோடு இருக்கிற அன்பை புதுப்பியுங்கள். சரி, இந்த ஆபிரகாம் எகிப்துக்கு பக்கத்தில் போகும்போது தன் மனைவியாகிய சாராளை பார்த்து சொல்கிறாள், நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை பார்த்தா உன் நிமித்தமா என்னை கொன்று போட்டு விடுவார்கள், அதனால நீ என்னன்னு சொல்லு, யாராவது கேட்டா இது என் சகோதரன் என்று சொல் என்பதாக சொல்கிறார். சொந்த மனைவிய ஆபிரகாம் என்னன்னு சொல்லி கூப்பிட சொல்றாரு, சகோதரன் என்று கூப்பிட சொல்கிறார். பின்மாற்றம் குடும்ப உறவுகளை சிதைத்து விடும். இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே குடும்ப உறவுகளிலே உண்டாயிருக்கிற இந்த சிதைவுக்கு காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் பின்மாற்றம், ஜெபமின்மை, இதுவே உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம். இன்றைக்கு ஆவியானவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். மூன்றாவது, வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி ஆபிரகாமுடைய எல்லைக்குள் இருந்த மூன்றாவது காரியம் என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். இப்போது மூன்றாவது வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாத காரியம் என்னன்னா, லோத்துவும் ஆபிரகாமோடு வந்தாரு.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாஸ்தல்ல அவர் சொல்றாரு, உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய ஊரையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு வான்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது தன் நெருங்கின உறவின் முறையானாகிய லோத்துவையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்தார். லோத்து சொந்தக்காரன் தானே, வரதுல என்னையா பிரச்சனை அப்படின்னா, லோத்து என்றால் மாம்சமானவன் என்பது அர்த்தமாகும். இந்த மாம்சம் ஆபிரகாமுடைய பிரயாணம் பண்ணினது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்றோடு போராடி கொண்டே இருக்கிறது. மாம்ச இச்சைகள் என்று கர்த்தருடைய வேதம் கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்று ஒரு பெரிய லிஸ்டே வேதம் சொல்லிவிட்டு கோபங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், மார்க்கபேதங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் உள்ள இருக்கிற மாம்சம், உள்ள இருக்கிற சுயம் சாகாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உள்ள இருக்கிற மாம்சம் என்ன செய்து கர்த்தருக்கு விரோதமா சீரியலை பார்க்க வைக்கிறது, கர்த்தருக்கு விரோதமா சினிமாவை பார்க்கும்படி வைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு உத்தமாய் நடக்க வேண்டியவர்கள் அவர்கள் தேவன் விரும்பாத ஏதோ ஒரு மாம்ச பாவத்துக்குள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் மாம்சத்தின் பாவத்தில் கோபம் உள்ள வருது. உங்களால் கட்டுக்கடங்காத கோபம் உங்களுக்குள் இருக்கிறதா? எதை சொன்னாலும் அவசரமா கோபப்படுறீங்களா? எதை சொன்னாலும் அதிகமான கோபம் உங்களுக்கு வருகிறதா? முட்கோபியாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மாம்சம் உள்ளவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய கோபத்தினால முந்தின ஆண்டுகளில் எவ்வளவு பேரை நம்ம இழந்திருக்கிறோம், எவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிறோம். கசப்பை உள்ள வச்சுட்டு ஒரு மனிதனால் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கசப்பு இருக்கிற வரை தேவ ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய எல்லைகளுக்குள்ளே வர முடியாது. கசப்பு ஒரு மாம்சம். அப்ப இந்த இடத்துக்குள்ள இந்த லோத்துவை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வருகிறார். இது நேரமில்லை, நான் அதிகமாய் வேகமாய் ஓடும்படி விரும்புகிறேன். 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. மாம்சமும் ஆவியும் எப்படி ஒன்றா நடக்க முடியும்? மாம்சமும் ஆவியும் எப்படி ஒன்றாக பிரயாணம் பண்ண முடியும்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? ரோமனுடைய ஒரு மிகப்பெரிய தண்டனைகளில் ஒன்று என்னவென்றால், 2 கைதிகளை ஒருவர் பின் ஒருவராக திருப்பி ஒன்றோடு கட்டி விடுவார்கள். இந்த கைதிகளுக்கு யாரும் உணவு கொடுக்க கூடாது. இந்த கைதிகள் தெருக்களிலே நடந்து போகிற போது ஜனங்கள் அவர்களை பார்த்து காரி உமிழ்வார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். இவர்கள் தெருக்களிலே நடந்து கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டும். பல நாட்கள் உணவில்லாமல் போகும்போது யார் பலமா இருக்கிறாரோ அவரு இவரை இழுத்து கொண்டு போவார். இவர் இந்த பக்கம் போக விரும்புவாரு, இவர் அந்த பக்கம் போக விரும்புவாரு. ஆனா யார் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எந்த பக்கத்தில் இழுக்கிறார்களோ அந்த பக்கத்திலே போக வேண்டிய ஒரு காரியம் இருக்கும். நாட்கள் ஆக ஆக அதிலே ஒருவர் பலவீனப்படுவார். சாப்பாடு இல்லாதபடியினால் அவருடைய சரீரம் பட்டினியாக இருந்து அவர் மரித்து விடுவார். இப்போ செத்த சரீரத்தை தூக்கி கொண்டு இவன் நடக்கிறான், நடக்க முடியவில்லை. காரணம், செத்தவனுடைய உடம்பிலே காணப்படுகிற அந்த துர்நாற்றம் அவன் உடம்பு முழுதும் அழுகி போய் புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கிற நிலைமையில அதை சுமந்து கொண்டு அவனால் எப்படி வாழ முடியும்? அவன் போகிறான். அவனுடைய எண்ணங்களுக்குள்ளே இப்பொழுது உண்டாகிற காரியம் என்னவென்றால், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? அந்த கூப்பாடை யோசித்து பாருங்க, அந்த அழுக்கை யோசித்து பாருங்க. ஒரு சின்ன நாற்றமை ஒரு இடத்துல இருக்க முடியலையே, ஒரு மனிதனுடைய செத்த பிணத்தின் நாற்றம் எவ்வளவாக இருக்கும். அந்த தூக்கிட்டு நடப்பாரு, அவனால் நடக்க முடியாது. பவுல் அதை பார்க்கிறாரு. அப்பதான் அவர் எழுதுறாரு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நம்முடைய மாம்ச சிந்தைகளிலே ஒரு ஜெயம் தேவை. 3 காரியங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதித்தது. 1, கானானுக்கு போக வேண்டிய ஆபிராம் ஆரானில் எழுந்து விட்டார். 2வது காரியமாய் கானானுக்கு போக வேண்டிய ஆபிரகாம் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்திற்கு நேராக போனார். 3வது காரியம், ஆபிரகாம் தன்னோடு கூட லோத்துவையும் அழைத்து கொண்டு போனார். இந்த 3 காரியத்தை ஆண்டு பேசுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த உத்தமமில்லாத தன்மைகள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள இருந்துட்டே இருக்குது இல்லையா? 15ஆம் அதிகாரம் வரும்போது ஆபிரகாம் கர்த்தரை கூப்பிடுறாரு. ஆண்டவரே கூப்பிட்டான்னு, ஆண்டு சொல்லுப்பா. இல்லை ஆண்டவரே, என் வீட்டில் என் கையிலிருந்து வளர்ந்த ஒருத்தர் இருக்கிறான். அவனை சின்ன வயசுல என் வீட்டில் என் மகனை போல வளர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணட்டுமா? அவனை என் மகனா எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாரு.
வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு தன் ஊரை விட்டு புறப்பட்ட ஆபிரகாம், ஆண்டவர் எப்படியாகவும் செய்வார் என்ற அந்த வார்த்தையை நம்பி ஓடின ஆபிரகாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நான் இவனை என் பிள்ளையை எடுத்துக்குவா. ஆண்டவரை கேட்ட உடனே கர்த்தர் ஆபிரகாமிடம் சொல்றாரு, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாப்பா, வந்து வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அதை எண்ணி என்பதாக சொல்லுகிறார். உங்களை ஆண்டவர் அந்த வேலையை செய்ய சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா அப்படின்னா, ஒன்று செய்யலான்னு இல்லை செய்ய வேணான்னு சொல்லணும்ல. ஆனால் அவர் என்னன்னு சொல்கிறாரு, பாப்பா கொஞ்சம் வானத்து நட்சத்திரங்களை எண்ணுங்கிறாரு. சம்பந்தம் இல்லாமல் கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசினார். சில நேரங்களில் ஆண்டவர் எல்லைக்குள்ளே செய்கிற காரியங்கள் சம்பந்தம் இல்லாததை போன்றுதான் இருக்கும், ஆனால் அதற்குள்ளே ஏதோ ஒரு சம்பந்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க எல்லைக்குள்ள சில விஷயங்கள் இது ஏன் நடக்குதுன்னே தெரியல, என்ன சம்பந்தனே தெரியல, எதனால இது நடக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் திட்டமா அதுல ஒரு மேன்மையான ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பை தூக்கி குழிக்குள்ளே போட்ட பொழுது யோசேப்புக்கு நான் ஏன் குழிக்குள்ள போடப்படுறேன்னு தெரியல, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வேறாச்சு, ஆண்டவர் ஏன் என்ன குழிக்குள்ள போடுறாரு அது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவிலே கர்த்தர் நன்மையை வைத்திருப்பார். இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்ன. ஆபிரகாமை பார்த்துட்டு சொல்றாரு, உன்னால என்ன முடிஞ்சா என்னப்பா, உன் சந்ததி அவ்வளவாக இருக்கும் என்று சொன்னார். இரண்டாவது மறுபடியும் ஆபிரகாமுக்குள்ளே சோர்வு உண்டான பொழுது கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு வந்துட்டு கடற்கரையில் நடக்க பண்ணி சொல்ற, கடற்கரையின் மணலை என்ன கூடுமானால் என்னங்கிறாரு. ஆண்டு சொல்றது எல்லாமே இதை என்ன அதை என்னங்கிறாரு. ஆமென். இங்க என்றைக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, கை வெறுமையாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம பாக்கெட்டை பார்த்து திட்டமிடுறது இல்லை, அவர் அவருடைய பாக்கெட்டை பார்த்து திட்டம் போடுறவர். 2025 ஆண்டுல கர்த்தர் உங்க பாக்கெட்ல இருக்கிறத வச்சு இல்லை, அவர் பாக்கெட்ல என்ன இருக்குதோ அதை வைத்து ஒரு திட்டத்தை கர்த்தர் போடுகிறார். அது இருப்பதிலே மிகச்சிறந்த திட்டம். இப்பொழுது மூணாவது சொல்றாரு, பூமியின் தூளை உன்னால் என்ன கூடுமானால் என்ன. வானத்து நட்சத்திரங்களை எண்ணுங்கிறாரு, கடற்கரை மணலை எண்ணுங்கிறாரு, தூளை என்ன என்பதாக இது மூணையும் சொல்ற, உன் சந்ததி அவ்வளவாக இருக்கும். எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டு வருஷங்கள் கடந்து போகிறது. இப்போது ஆபிரகாமுக்கு 99 வயதுல கர்த்தர் அந்த வார்த்தையும் பேசிட்டார்ல, நீ எனக்கு முன்பா உத்தமனாருன்னு சொல்லிட்டார்ல. இப்போ சொல்லி முடிச்ச உடனே அதனுடைய 17 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே ஆபிரகாம் அதை உள் வாங்கி கொண்டார். ஏன்னா ஆண்டவர் உத்தமனாருன்னு சொல்றாருல்ல, அது மூல பாஷையில மெழுகு பூசப்பட்ட ஒரு வாழ்வு ஆபிரகாமுக்குள் இருந்தது. என்ன மெழுகு பூசுவாங்க நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டேபிள், மர டேபிள் வாங்கிட்டு வந்தேன் சர்ச்சுக்கு, இடமில்லாதபடியினால் பிரசங்கம் பண்ணுகிறதற்காக. அவர் சொன்னார், இது ரொம்ப நல்ல மரம் பாஸ்டர், நீங்கள் சர்ச்சுக்கு பல ஆண்டுகள் அவங்க தலைமுறைக்கு இந்த மரம் வரும்னு சொன்னார். அதை வாங்கி கொண்டு வந்து வைத்திருந்த ஒரு 6 மாதங்கள் கழிந்து கீழே உட்கார்ந்துருக்கும் போது அதனுடைய கால்களிலே சற்று விரிசல் விட்டிருக்கிறதை காண முடிந்தது. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடத்தில் கேட்டேன், என்னங்க இப்படி விரிசல் விட்டுருக்கு, வாங்கும்போது அப்படி இல்லையே. அப்புறம் சொன்னார், அது வாங்கும்போதே அதுக்குள்ளே விரிசல் இருந்திருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விரிசல் தெரியக்கூடாது என்பதற்காக மெழுகை பூசுவார்கள். ஆனால் வெப்பம் படப்பட இந்த மெழுகு ஊறுகிறோம், இந்த விரிசல் தெரியும் என்பதாக சொன்னார். நீதியின் சூரியனாகிய தேவனுக்கு முன்பதாக நமக்குள் இருக்கிற இந்த மெழுகு பூசப்பட்ட வாழ்வு, உலகம், மாமிசம், இந்த பிசாசு, இந்த 3 காரியம்தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை. கர்த்தர் சொன்ன உடனே நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப பக்திமா, நான் ஜெபம் பண்றேன், அதெல்லாம் ஆபிரகாம் சொல்லல. சாஸ்தாங்கமாய் விழுந்து கொண்ட ராம, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு மெழுகு பூசப்பட்ட வாழ்வு இருக்கிறது ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி நான் தான் அதற்கு தடையாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாம் சாஷ்டாங்கமா ஒப்பு கொடுத்தவொடனே கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று சொல்லப்படாமல் இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று சொல்லப்படும். ஆபிரகாம் என்றால் ஒரு குடும்பத்தின் தலைவன், ஆபிரகாம் என்றால் ஒரு சந்ததியின் தலைவன். ஒரு குடும்பத்தின் தலைவனை தேவன் சந்ததியின் தலைவனாக மாற பண்ணினார். என் ஆண்டவர் வாக்கு கொடுப்பாரானால் அது நிச்சயமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே ஆண்டவர். ஒரே ஒரு காரியம் திட்டமாய் தேவ சமூகத்திலே கர்த்தர் விரும்பாத எவைகள் இருக்கிறதோ அவைகளை அர்ப்பணியுங்கள்.
இங்கே ஆபிரகாம் இடத்துல கத்த சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிரகாம் இல்லப்பா, இனி உன் பெயர் ஆபிரகாம், நான் ஒரு சந்ததியினுடைய தலைவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஒரு குடும்பத்தின் தலைவன், 2025 ஆண்டிலே நான் ஒரு சந்ததியின் தலைவன். ஆண்டவரே 2024 ஆண்டு வரை நான் குறைச்சல் உள்ள ஆசீர்வாதங்கள் உடையவன், ஆனால் இந்த ஆண்டு என் ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்க போகிறது ஆண்டவரே. இப்போ ஆண்டு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு, உன் சந்ததியை உன் கையில் காணோம், சாராயை நான் கடாட்சிப்பேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். 17ஆம் அதிகாரம் முடிந்து 21ஆம் அதிகாரம் வருகிற போது கர்த்தர் சாராளுடைய கர்ப்பத்தை தொட்டார். வயது சென்று முதிர்ந்து போய் பிள்ளை பெறுகிறதுக்கான எந்த வாய்ப்பு மற்றிருந்த சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொட்ட மாத்திரத்தில் ஆண்டுடைய கிருபையினால் ஆண்டவர் சாராளுக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்கினார். அந்த பிள்ளைதான் ஈசாக்கு. ஈசாக்கு என்பதற்கு நகைப்பு, சந்தோஷம் என்பது அர்த்தமாகும். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் முதலிலே உனக்கு வழியை கொடுக்கும், பின்பு முடிவிலே சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 2025 ஆண்டு உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்குவார், ஒரு நகைப்பை உண்டாக்குவார். எங்கே அவமானப்பட்டாயோ, எங்கே வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தோற்று போனாயோ, எந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இதுவரைக்கும் தாமதம் பண்ணினாரோ, இந்த ஆண்டு கர்த்தர் அதை உனக்கு நடத்தி கொடுப்பார். திட்டமான கர்த்தருடைய வார்த்தை இது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றாகிலும் இல்லை. இது இதுவரைக்கும் சாத்தியம் இல்லையே, நடக்கவில்லையே, பயப்படாத. ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் கழித்து செய்த ஆண்டவர் உனக்கு இந்த ஆண்டு நடப்பிப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் காத்திருக்களுக்கான பலனை இந்த ஆண்டு கர்த்தர் நடப்பிப்பார். உங்கள் காத்திருக்கிற பலன் உங்களுக்கு வரும். உங்களை இதுவரைக்கும் ஆண்டவர் காத்திருக்க பண்ணார்ல, காத்திருந்தது போதும். இந்த ஆண்டு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். விசேஷமாய் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றாகவும் இல்லை. வாக்கு பண்ணினர் 12ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணினவர் 21ஆம் அதிகாரம் வரை அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை கொஞ்சம் தாமதம் பண்ணார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் நிறைய தாமதங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே உண்டாச்சு இல்லையா? நீங்கள் பல ஜபங்கள் செய்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆண்டுகிட்ட கேட்குறீங்க, உங்கள் பல ஜபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கல இல்லையா? இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த ஆண்டு உங்கள் ஜபங்களிலே ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒருவேளை என்ன மாதிரி முன்ன மாதிரி ஜெபம் பண்ண முடியல, நான் உட்கார்ந்தாவே தூக்கம் வருது, நாசனாகி இயேசுவின் நாமத்தினாலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை உங்கள் மேல நிரப்புவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெப அபிஷேகங்களை மூடுவதாக. எஸ், நான் இப்போது அதை காண்கிறேன். தீர்க்க தரிசனமாக சொல்றேன், கர்த்தருடைய மகிமை இப்போது உன்னை ஆளுகை செய்கிறது. உனக்குள்ளே சத்துரு கொண்டு வருகிற பின்மாற்றம், சத்துரு கொண்டு வருகிற லோத்தின் ஆவி இன்றைக்கு அதவாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமுடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தினவர், சாராளுடைய கர்ப்பத்தை பலப்படுத்தி ஈசாக்கை கொடுத்தவர். இந்த 2025 ஆண்டு உங்களை பார்த்து சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதுவரைக்கும் சொன்னதே நடக்கலையே ஆண்டவரே. இல்ல, இந்த ஆண்டு அது நடக்கும். அவர் எதையெல்லாம் தாமதம் பண்ணாரோ அதெல்லாவற்றையும் இந்த ஆண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எங்க பாச நம்புறது? ஒவ்வொரு வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை பேசுறாரு, ஆனால் அதை அவர் நிறைவேற்றுறதுல ரொம்ப தாமதம் பண்றாரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க, அதுக்கு காரணம் அவர் கிடையாது, நாம தான். நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார். பாத்திரம் சுத்திகரிப்பாக இல்லாமல் அவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் யாரை மன்னியாமல் இருக்கணும். இந்த 2025 ஆண்டு முதல்ல ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இவங்க மேல இருக்கிற கசப்பை நான் எடுத்து போடுறேன். இவங்க மேல இருக்கிற எனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத என்ன காரியமோ அதை எடுத்து போடுகிறேன். ஒருவேளை முன்ன மாதிரி ஜப அனுபவம் எனக்குள்ள இல்லையானால் இன்றைக்கு நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். சபை ஆராதனையிலே, ஊழியங்களிலே என்னால் முடிந்தவரை ஓடுவேன், என்னால் முடிந்தவரை கர்த்தருக்காக நிற்பேன் என்ற ஒரு தீர்மானம் எடுங்கள். இப்பொழுது நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரேதானா ஷேகாமா தெல்லந்துடதரபு. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நேர அலையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ 2025 ஆண்டிலே கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்பதாக யாரெல்லாம் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ இப்பொழுதும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு நேராக இறங்கி வருவதாக. ரேபா லேகாபா டந்தடதுரபரபு ரேபா லேபா டந்தரதியோ. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றாகிலும் உண்டோ? ரீபா லேபா டதோடந்தரபு. இந்த வருடத்தினுடைய 3வது மாதம் ரிகா ஸ்பென்னர் யோதரப நாம்தடபரபு ரேபா லேபா டதடாம்தரபு.
அல்லவோ நான் என் மகிமையை விளங்க பண்ணுவேன். இதோ ஒரு அற்புதம் எல்லைக்குள்ளே உண்டாகிறது. இப்பொழுது ஆண்டவரே, அன்றைய தனி அறையிலே உட்கார்ந்து இந்த செய்தியை கவனிக்கிற சிலருக்கு நேராக கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறபடியினால் உமக்கு நன்றி. ரிபா லெபா டபா தல்லந்தடபு அவர்கள் தங்கள் வியாதியிலே ஒரு சுகம் உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போய் நிற்கிறார்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ஓ, கைகளை தட்டி கர்த்தரை பலப்படுத்துங்க. ரேகாபா லேதாடா தடதரபு நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சுகமாகிறேன். உம்முடைய வார்த்தையை தொடுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற பெற்றோரை காண்கிற ஓ ரீமானா தரந்தரபு என் பிள்ளை கண்டு ஒரு மனவாளனை எதிர்பார்த்து நிற்கிற, ஒரு நல்ல மாப்பிள்ளை எதிர்பார்த்து நிற்கிற என் மகளுக்கான ஓ ரிபா லெபோடபு அற்புதங்கள் தாமதமாகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தியானம் பண்ணுகிற ஒரு ஈசாக்கை அவருடைய எல்லைகளுக்குள்ளே தேவன் அனுப்புவீராக. ஆண்டவரே, என் மகனுக்காக நான் காத்திருக்கிற ஒரு அற்புதம் நடக்கலையே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக. அந்த மகனுக்கான மனவாட்டியை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டு கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர். ஓ, பயப்படாத. இந்த வருடத்தினுடைய 6வது மாதத்திலே திட்டமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர்களுக்காக நடப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. ரீமானா ஷேகாபா லெந்தோடதுடபு ஏதோ ஒரு வெறுமை அன்றைய கடன் பாரங்கள் அமிழ்த்தி நிற்கிறது. யாரிடத்தில் போய் சொல்லுகிறது என்று தெரியவில்லை. இப்பொழுது ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரலில் இணைந்து தங்கள் பொருளாதாரத்திற்காக போராடுகிறார்களோ ரிபா லெபா டந்தடபரபு நீங்க சொன்னீங்களே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு சொன்னீங்களே, இப்போது இந்த நேர் அலையில் இணைந்து நின்று தங்கள் பொருளாதாரத்திற்காக போராடுகிற மேல இப்போது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. நீ காற்றையும் காண மாட்டாய், மலையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் வாய்க்கால் நான் தண்ணீரால் நிரம்ப பண்ணுவேன் என்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா கட்டுகளும் அறுந்து போகட்டும் ஆண்டவர். 2025ஆம் ஆண்டு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய திட்டமான வார்த்தை. ஓ, ஒரு மகிமை உன் அருகே வருகிறதை காண்கிறேன். கர்த்தருடைய கரங்களை பிடித்து சொல்றாரு, வாக்குத்தத்தங்களை குறித்து இன்னும் நிறைவேறலையே கலங்குற இல்லையா? இந்த ஆண்டு திட்டமா நான் அதை நிறைவேற்றுவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டு பேசுகிறதற்காக நன்றி. உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே செய்ய முடியும் ஆண்டவரே. இதை செய்கிறதற்காக நன்றி. விசேஷமாய் இந்த ஊழியங்களை அதிகமாய் கடின உழைப்போடு கூட ஓடி பல இடங்களுக்கு அந்த ஊழியத்தை அன்றே செய்து கொண்டிருக்கிற அருமையான இந்த நல்ல டீமுக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல குழுவினருக்காக உமக்கு நன்றி. அவர்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தூர தரிசனத்திற்காக நன்றி. இந்த ஆண்டு அந்த ஊழியத்தை பல இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்காக நன்றி. எஸ், ஆண்டு சொல்றாரு, ஊழியம் வளர்ந்து பெருகும். புதிய இடங்களிலே புதிய எல்லைகளிலே நீங்கள் கால் மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் நினைத்திராது, நீங்கள் பார்த்திராது, நீங்கள் கேள்விப்பட்டிராது, நீங்கள் இதுவரைக்கும் யோசித்திராது 2 திட்டங்களை இந்த 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 2 வாசல்களை ஆண்டவர் திறப்பார். புதிய எல்லைகளிலே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பரலோகத்தின் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல தைவனங்களுக்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இந்த பெட் மினிஸ்ட்ரி சார்ந்தவர்களுக்கும் சாரோன் டிவியோடு கூட இணைந்திருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இன்னும் ஒரு முறை கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுடைய வருகை தாமதிக்குமானால், நாம் உயிரோடு கூட இருப்போமானால் இன்னும் ஒரு முறை உங்களை இதே நேரங்களில் சந்திக்கும்படி விரும்புகிறேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.
வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன். யெகோவாயிரே என்னோடு இருந்தீரே. வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன். யெகோவாயிரே என்னோடு இருந்தீரே. இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினீரே. இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினீரே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி நன்றி தேவா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி நன்றி தேவா. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. என் கால்கள் சறுக்கும் நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கினதே. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் உம் வசனங்கள் என்னை தேற்றினதே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என்னை மறவாமல் நினைத்தவர் நீதானே. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை இதுவரை சுமந்தவர் நீதானே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி நன்றி தேவா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி நன்றி தேவா. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. இதிலும் மேலான காரியங்கள் என் கண்களால் காண செய்தீர். ஆண்டு முழுவதும் நன்மையினால் முடிசூட்டி மகிழ செய்தீர். இதிலும் மேலான காரியங்கள் என் கண்களால் காண செய்தீர். ஆண்டு முழுவதும் நன்மையினால் முடிசூட்டி மகிழ செய்தீர். இதிலும் மேலான காரியங்கள் என் கண்களால் காண செய்தீர். ஆண்டு முழுவதும் நன்மையினால் முடிசூட்டி மகிழ செய்தீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி நன்றி தேவா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி நன்றி தேவா. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே. நன்றி இயேசுயா, நன்றி இயேசுயா. உமக்கே நன்றி இயேசுயா. நன்றி இயேசுயா, நன்றி இயேசுயா. உமக்கே நன்றி இயேசுயா. ஆயிரம் நாவுகள் போதாதையா, நீ செய்த நன்மைகள் நினைத்து நன்றி செலுத்தவே. ஆயிரம் நாவுகள்